ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் யாரும் பெருசா திட்டலை. அதுக்கப்புறம் முந்தா நேற்று எஸ்டிஆர் அண்ணன் கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்துண்டா, பெர்ஃபார்மன்ஸ் அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாரு. உன்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் நீ ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ற, ஒரு ஹீரோயிசமா ஒன்று பண்றன்னும் போது அதுல ஒரு மீட்டர் ரொம்ப முக்கியம். அந்த மீட்டரை நீ அளவா கரெக்டா பண்ணிருக்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர்கிட்டேருந்து வரும்போது அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. ஏன்னா இதோட நீ அதிகமா பண்ணனா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நீ இப்பதான் ஸ்டார்ட் பண்ற, ஆக்ஷன் படங்கள் பண்ண இப்பதான் ஸ்டார்ட் பண்ற, ஸோ கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, எடுக்கிற முயற்சிகள் சில நேரம் தோத்துருக்கலாம், சில நேரம் பெருசா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அந்த முயற்சி எடுத்தவன் வந்து எப்பவுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவான்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம், முயற்சி எடுப்போம், முயற்சிப்பேன். க்ரூட் ஆயில் அப்படின்றது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. தங்கத்தை விட ரொம்ப முக்கியமான, உலகம் இயங்குறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு கருப்பு தங்கம்னு சொல்ற அந்த க்ரூட் ஆயில். ஸோ அதுல இருந்து கிட்டத்தட்ட 165க்கும் மேல பை ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ பெட்ரோல், டீசல்லேருந்து ஆரம்பிச்சு தாரு, அது மாதிரி எல்பிஜி, நம்ம மண்ணெண்ணெய், இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைரக்டர் வந்து இந்த கதையை நரேட் பண்ணும்போது சொல்லும் போது இந்த வேர்ல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அதனாலதான் இந்த படம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. என்ன கேரக்டரா இருந்தாலும் அதை ரொம்ப பெர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்கிரீன்ல அழகா போர்ட்ரே பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணும் விதமான வெகு சில ஆக்டர்ஸ்ல தமிழ் சினிமால இவரும் ஒருத்தருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் டீசல் படம் வரும்போது இவரோட லீக் வந்து வேற மாதிரி மாற போகுதுங்கிறதுலயும் எந்த சந்தேகமும் இல்லை. ட்ரெய்லர்ல ஆகட்டும், சாங்ஸ்ல ஆகட்டும், எல்லாத்துலயுமே அவ்வளோ ராவா இருக்காரு, பவர்ஃபுல்லா தெரிகிறாரு. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டர் ஆகட்டும், டான்சர் ஆகட்டும், எல்லா விதமான ஒரு ஆல்ரவுண்டரா இந்த படத்தோட ட்ரெய்லர்ல நீங்க தெரியுறீங்க. அண்ட் someone from the team of the most recent recipient of the National Film Awards, please welcome actor Harish Kalyan அவர்கள். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் நன்றி. மேடையில இருக்கிற என்னுடைய டீம் எல்லாருக்கும் நன்றி. எங்க டைரக்டர் பட பேசினார் இல்லையா, கொஞ்சம் அன்ஃபில்டர்டா பேசிட்டாரு. எங்க ப்ரொடியூசர் சொல்றாரு, ஏதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்துட போகுது, நானே கடன் வாங்கி தான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பல அப்டக்கிள்ஸ், பல டிலேஸை தாண்டி அடிச்சு பிடிச்சி ஒரு மாதிரி கடைசியில் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல இந்த மாதிரி ஒரு கதையை என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இதை கொடுத்த இயக்குனர் சண்முகம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பையன், அதாவது என்னதான் சொல்கிறேன், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர், ஒரு லவர் பாய், ஒரு ஆங்கிரி யங் மேன், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ திடீர்னு ஒரு ஆக்ஷன், இது உங்களுக்கு ஓகேயா, செட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஆக்ஷன் படங்கள், கமர்ஷியல் படங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ரஜினி சார் படமாக இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படமாக இருக்கட்டும், FDFS விசில் அடித்து 10 ரூபாய் டிக்கெட் வாங்கி பார்த்த பல கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தன். ஸோ பட் அதுக்கான கரெக்டான டைமும் கரெக்டான ஸ்கிரிப்டும் வந்தால் மட்டும்தான் அது தொடணும் அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது. ஸோ டீசல் கதையை கேட்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு உலகம், இதை நம்ம கடந்து, இதை நம்ம பார்த்து, இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், கடந்து போயிருப்போம். பட் இது எங்க ஆரம்பிக்குது, இது உள்ள என்ன நடக்குது, இந்த வேர்ல்டுக்குள்ள நடக்கிற, இந்த மாஃபியா நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ
க்ரூட் ஆயில் அப்படின்றது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. தங்கத்தை விட ரொம்ப முக்கியமான, உலகம் இயங்குறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பொருளா இருக்கு கருப்பு தங்கம்னு சொல்ற அந்த க்ரூட் ஆயில். ஸோ அதுல இருந்து கிட்டத்தட்ட 165க்கும் மேல பை ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ பெட்ரோல், டீசல்லேருந்து ஆரம்பிச்சு தாரு, அது மாதிரி எல்பிஜி, நம்ம மண்ணெண்ணெய், இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைரக்டர் வந்து இந்த கதையை நரேட் பண்ணும்போது சொல்லும் போது இந்த வேர்ல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அதனாலதான் இந்த படம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஆக்ஷன் படம் பண்ணணும், 4 பேர் அடிக்கணும், கமர்ஷியலா ஒரு 2 சாங் இருக்கணும், ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல பண்ண படம் இல்லை. ஸோ இந்த படம்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு இப்போ ரீசெண்டா இப்போ ட்ரெய்லர் வந்தது. எனக்குள்ளேயே ஒரு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. சரி, உண்மையாவே நம்ம கான்ஃபிடென்ஸோட பண்ணிட்டோம் அந்த படத்தை, ஆடியன்ஸ் இது எப்படி பார்க்க போறாங்க, இந்த இந்த புது நான் எடுத்திருக்கிற இந்த ஆக்ஷன் அவதாரை எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு 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 சின்ன தயக்கமும் ஒரு சின்ன பயமும் இருந்தது. ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் யாரும் பெருசா திட்டல. ஸோ அதுவே ஒரு பெரிய மெரிட்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் முந்தா நேத்து எஸ்டிஆர் அண்ணன் கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்துண்டா, பெர்ஃபார்மன்ஸ் அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாரு. உன்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் நீ ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ற, ஒரு ஹீரோயிசமா ஒன்று பண்றன்னும் போது அதுல ஒரு மீட்டர் ரொம்ப முக்கியம், அந்த மீட்டரை நீ அளவா கரெக்டா பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர்கிட்டேருந்து வரும்போது அது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. ஏன்னா இதோட நீ அதிகமா பண்ணனா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நீ இப்பதான் ஸ்டார்ட் பண்ற, ஆக்ஷன் படங்கள் பண்ண இப்பதான் ஸ்டார்ட் பண்ற, ஸோ கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸுக்கு இந்த படத்துல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, இந்த பார்க்காத ஒரு உலகம். ஸோ ட்ரெய்லர்ல வந்து நீங்க ஆயில், பெட்ரோல், டீசல் மாஃபியா இதை பத்தி தான் மேக்சிமம் போர்ட்ரே பண்ணியிருக்கோம் ட்ரெய்லர்ல. அண்ட் இதுல இன்னொரு விஷயமும் செகண்ட் ஹாஃப்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அதுல ஆடியன்ஸ்க்கு என்ன கனெக்ட் இருக்கு அப்படின்னு நான் எப்பவுமே யோசிப்பேன். ஸோ அது லப்பர் பந்தா இருக்கட்டும், பார்க்கிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு லவ் படம் பண்ணா கூட அதுல ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் இருக்கா, இல்ல எமோஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த படத்துல வந்து நம்ம காலடி எடுத்து வைக்கிறதுல இருந்து, வீட்டுல இருந்து பெட்ரோல் டீசல்ன்ற விஷயத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப்ல இந்த படம் ஒரு இஷ்யூ பத்தி டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ அதுவுமே அண்ட் ஈவன் த கிளைமேக்ஸ் நிச்சயமா ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். இது மக்களுக்கான படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த படம் பார்த்துட்டேன். ஸோ அந்த நம்பிக்கையில தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய டீம், ப்ரொடியூசர் தேவா சார், எனக்கு ஒரு 12-13 இயர்ஸா அவருடைய நட்பு. ஸோ அந்த நட்பு தான் இந்த படம் பண்றதுக்கான முக்கியமான காரணம். அவர் என் மேல வச்ச அன்பு. அதாவது நான் என்னை பத்தி அதிகமா யோசிக்கிறத விட அவரு என்னை பத்தி அதிகமா யோசிக்கிறாரு, அதுதான் உண்மை. ஸோ அவருக்கு என்ன சொல்றது, உண்மையாவே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய மார்க்கெட் சைஸ் எல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு பட்ஜெட் போய் லேண்ட் ஆயிருக்கு. அது கூட டைரக்டர் சொல்லும் போது யோசிச்சேன், எந்த டைரக்டரும் இப்படி ஒத்துக்கவே மாட்டாங்கல்ல, அதிகமா செலவாயிடுச்சு, எங்கேயோ எடுத்துட்டு போயிடுச்சுன்னா. ஸோ அதை கூட ஃபில்டர் போடாம சொல்லிட்டாரு டைரக்டர். ஸோ ஆனால் அதான் உண்மை. ஸோ அதை தாண்டி பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம் தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு விஷயத்த எனக்காக இந்த படத்து மேல வச்சிருக்கிற, இந்த ஸ்கிரிப்ட் மேல, டைரக்டர் மேல, எங்க டீம் மேல ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்கணும். கண்டிப்பா சார் நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க சினிமா எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். நான் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன். மனுஷனுக்கு சாப்பாடு, தூக்கம், காத்து, தண்ணி இதெல்லாம் முக்கியம்னுவாங்க. அது எல்லாத்துலயுமே அவருக்கு சினிமா கலந்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே நம்ம பண்ற படமா இருக்கட்டும், இந்த படமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நாங்க பண்ற படங்களா இருக்கட்டும், இதை பத்தி நாங்க பேசிட்டே இருப்பாரு. ஸோ அந்த சினிமா நிச்சயமா அவங்கள கைவிடாதுன்னு நான் நம்புறேன் தேவா சார். அதுக்கு உதாரணமா இப்போ ஒரு படம் லோகான்னு ஒரு படம் வந்தது. ஸோ உண்மையாவே அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்
அவ்வளோ பெரிய பட்ஜெட். பட் அவங்க அந்த படம் மேலே வச்ச நம்பிக்கை, அந்த அந்த ப்ரொடியூசர் அந்த படம் மேலே அந்த கதை மேலே வச்ச நம்பிக்கை, அது வந்து அவங்களுக்கு பல மடங்கு ஈட்டி கொடுத்துருக்கு. தயவு செஞ்சு நான் இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணுறேன்றது மட்டும் தம்ப்நெயிலா போட்டுறாதீங்க. நான் சொன்னது ஒரு எமோஷன், நான் சொன்னது அந்த ஸ்கேல், நான் சொன்னது அந்த ஒரு மைண்ட் செட் ஆஸ் அ ப்ரொடியூசர் தான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி நிச்சயமா சார் சினிமா அவங்கள நான் சொன்ன மாதிரி கைவிடாது. அண்ட் ஆடியன்ஸும் இதை வரவேற்பாங்க. இந்த படம் மட்டும் இல்லை, நீங்க அடுத்தடுத்து தயாரிக்க போற மற்ற படங்களுக்கும் சரி. ஸோ அண்ட் கூட நடிச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒருத்தருடைய உழைப்பு கிடையாது, ஒரு 10 பேரோட உழைப்பு கிடையாது. கண்ணுக்கு தெரியாத 100கணக்கான மக்கள் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமா மீனவர்கள். நாங்க கடல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களுக்கு மேல ஷூட் பண்ணோம். ஸோ எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம எங்க எல்லாரையும் சேஃபா உள்ள கூட்டு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் எங்களை சேஃபா பார்த்துக்கிட்ட அத்தனை மீனவர்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது உள்ள போய் ஷூட் பண்ணிட்டு வருது. அண்ட் அதுவும் அவங்களோட ஹெல்ப் இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போக முடியாது. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த காத்து வாட்டத்துக்கு எப்படி போக முடியும், எந்த இடத்துல நிக்கணும், எந்த இடத்துல ஆங்கர் போடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு சேஃபாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எடிட்டர், எனக்கு தெரிஞ்சு கடைசி 2 வருஷமா அவருக்கு சிவராத்திரி தான் நினைக்கிறேன். அவரு தூங்கியிருக்காரா, சரியா தூங்கினாரா கூட எனக்கு தெரியல. ஏன்னா எப்போதுமே ஏதாவது ஃபுட்டேஜ் வந்துட்டே இருக்கும், அதை எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி வைப்பாங்க அப்படி வைப்பாங்க, இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அப்புறம் திபு பிரதர், தேங்க்யூ ஃபார் பியர் சாங், தில்வராஜா, ஆறுயிரே, என்டையர் ஆல்பம். அண்ட் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ரீரெக்கார்டிங் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க. அண்ட் நான் திபு இப்போ கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது சொன்னாரு, இவங்க ஹோஸ்ட் பண்ண வந்து திபு நைனன் தாமஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என் பேரை தப்பா சொல்றாங்க, ப்ரொனவுன்ஸ் தப்பா பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்பதான் நான் சொன்னேன், ப்ரோ ரொம்ப பெருசா இருக்கு ப்ரோ, வேற ஏதாவது ஷார்ட்டா அப்படின்னு. டிஎன்டி நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். டிஎன்டினா இல்லை ப்ரோ, இந்த டிஎன்டின்னு சொல்லுவாங்களே எக்ஸ்ப்ளோசிவ், அந்த மாதிரி டிஎன்டி அப்படி வச்சுக்குவாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ பிரதர் தேங்க்யூ. அப்புறம் கூட நடிச்ச பிரேமண்ணா, வினய் பிரதர், ஜார்ஜ் அண்ணன், விவேக் பிரசன்னா பிரதர், தீனா பிரதர், ஆர்ட் டைரக்டர் ரெம்பன் சார், கேமராமேன் ரிச்சர்ட் சார். ஆல்ரெடி உங்களை பத்தி சொல்லிட்டாங்க, நீங்க புயல் மாதிரி வந்தீங்க சார். ஏன்னா எம்எஸ் பிரபு சார் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த டேட்ஸ் கிளாஷ் ஆனதுனால ரிச்சர்ட் சார் வந்தாங்க. செம்ம ஃபாஸ்ட்டுங்க, செம்ம ஃபாஸ்ட். அதாவது ஆல்ரெடி டேரக்டர் படப்படான்னு இருப்பாரு, அதுக்கு மேல ஃபாஸ்டா இருந்தாரு அவரு. ஸோ ஆனா அது என்ன நம்ம நினைச்சோமோ அதை நம்ம அந்த குறிப்பிட்ட டைம்ல சூப்பரா எங்களுக்காக ஷூட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரிச்சர்ட் சார். அண்ட் எம்எஸ் பிரபு சாருக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் படத்துல வேற யார் விட்டேன், ரிஷி பிரதர், அப்புறம் எஸ்பி சினிமாஸ். இவ்வளோ பெரிய என்னடா அவங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட்னு சொல்றாங்களேன்னு, ஏதோ நாங்கள் ஏதோ ரொம்ப அப்படின்லாம் இல்லை, நம்ம ஸ்கேலுக்கு அது பெரிய பட்ஜெட், ஸோ அதனால தான் பெரிய பட்ஜெட்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை ஹேண்டில் பண்ணும்போது முக்கியமாக க்ரௌட் சீக்வன்சஸ்லாம் இருக்கும்போது நிறைய டேங்கர் லாரிஸ், ஃபிஷர்மென், லான்ச், போட், கடல் அப்படின்னும் போது அதை கோஆர்டினேட் பண்ணி அதை செட் பண்ணி அதை அசம்பிள் பண்றது ஒரு ஈஸியான ஒர்க் இல்லை. ஸோ எஸ்பி சினிமாஸ் அந்த ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாங்கள் தைரியமாக ஷூட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் எஸ்பி சினிமாஸ், சங்கர் சார், அப்புறம் அவங்களுடைய டீம், கிஷோர் சார், ஜெய், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லணும். நான் டேரக்டர் ஐ திங்க் கிட்டத்தட்ட இந்த எட்டி பார்ப்பாங்கல்ல ஃப்ரேம்ல, அவரை தவிர எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பெரிய லிஸ்ட் சொல்லிட்டீங்க. ஸோ அதுதான் இது ஒரு முயற்சி. இந்த படம் பிரஸ், மீடியா எல்லா படத்துக்கும் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கும். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு மேலே எல்லாம் அவன் தான் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி, இதுக்கு மேலே எல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். நீங்க தான் ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை. அண்ட் தீபாவளி ரேஸ்ல வர்றதுக்கு காரணம் என்ன? காரணம் எல்லாம் இல்லை சார், பெரிய பட்ஜெட், லீவ் டைம், எல்லா படத்துக்கும் ஒரு டெஸ்டினி இருக்கும். அந்தந்த படம் அந்தந்த டெஸ்டினியை தேடி அதுவே ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த படம் ஒரு பட்ஜெட்ல ஆரம்பிச்சு ஒரு பட்ஜெட்டுக்கு வந்ததோ, இந்த படத்துக்குள்ள எப்படி மற்ற நிறைய விஷயங்கள் உள்ள வந்ததோ, அந்த மாதிரி தான்.
ஸோ போட்டியாக நினச்சா போட்டி, இல்லை இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு நினச்சாலும் பிரச்சனை இல்லை. 17ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு எப்போவுமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்திருக்கு. ஸோ அது தொடர்ந்து இருக்கும், இந்த படத்துக்கும் சரி அடுத்து வர படங்களுக்கும் சரி. அண்ட் நானும் நிச்சயமாக ரொம்ப கான்சியஸாக நல்ல படங்கள், நல்ல கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணி பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ கண்டிப்பாக அதுக்கான இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் வருவாங்க. அதான். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, எடுக்கிற முயற்சிகள் சில நேரம் தோத்துருக்கலாம், சில நேரம் பெருசாக ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அந்த முயற்சி எடுத்தவன் வந்து எப்போவுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவான்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம், முயற்சி எடுப்போம், முயற்சிப்பேன். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். அண்ட் சாரி, அதுல்யா பற்றி சொல்ல மறந்துட்டேன். நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஷி இஸ் a வெரி ஸ்வீட் பர்சன். ஏன்னா அந்த கடலுக்குள்ளெல்லாம் ஷூட்டிங் பண்ணும்போது நம்ம காலையில் ஒரு 7-8 மணிக்கு போனோம்னா திருப்பி ஒரு 3-4 மணி வரைக்கும் கரைக்கு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பசங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஷூட் பண்ணதுலையும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய சேட்டை பண்ணதுலையும் சரி, ரொம்ப நான் கொஞ்சம் அப்படியே டென்ஷனாகவே இருப்பேன். ஆனால் கூட இருக்கிறவங்க தீனா பிரதர், அப்புறம் தங்கத்துறை, இவங்கெல்லாம் தான் கொஞ்சம் ஜோக் அடிச்சுட்டு ஜாலியாக கலாய்ச்சிட்டு அப்போதான் கொஞ்சம் மூடே மாறும். ஏன்னா இவர் நம்மளை படபரப்பாகவே வச்சிருப்பார் இயக்குனர். என்னடா இது அவரை பற்றி எப்போவுமே கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன்ல. எப்படின்னா மிக என்ன சொல்றது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நான் டைலாக் ஷீட் எனக்கு ஒரு நாள் முன்னாடி கொடுப்பாங்க, ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்தா காலைல உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு ஃபுல் சீன் அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா. ஐயோ டைலாக் மாத்துறீங்களா அப்படின்னு. இல்லை கொஞ்சம் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 4 பக்கத்து டைலாக் எழுதி வச்சிருப்பாரு. என்னங்க 4 பக்கத்துக்கு எழுதி வச்சுன்னு கேட்டா, இல்லை சுருக்கி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல கொடுக்குறேன்னு. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவருடைய ஒர்க், டயலாகா இருக்கட்டும், சீன் கன்சீவ் பண்ற விதமா இருக்கட்டும், அது ஸ்டேஜ் பண்ற விதமா இருக்கட்டும், அது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அயராத உழைப்புக்கு கண்டிப்பா தீனா பிரதர் சொன்ன மாதிரி கைத்தட்டுற மாதிரி ஒன்று பண்ணுங்க, கை தட்டுவாங்கன்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் வந்து சேரும்னு நான் நம்புறேன். இந்த தீபாவளிக்கு எல்லார பத்தியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யார் பத்தியாவது மறந்துருந்தேன்னா சாரி. கூட நடிச்சவங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், என்னுடைய டீம், என்னுடைய பர்சனல் டீம் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புறோம். எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே. வணக்கம். நேற்று பெங்களூர்ல பிரஸ் மீட் முடிச்சுட்டு ஒரு டார்லிங் சொன்னாரு, அதுதான் முக்கியமான விஷயத்த சாரி மறந்துட்டேன். வெற்றிமாறன் சாருக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அது பத்தாது. டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் வெற்றி சார், தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படத்துக்கு வாய்ஸ் ஓவர் பேசுறதுக்காக ஒரு முக்கியமான போர்ஷன் இருக்கு. நீங்க இந்த திலீப் ராஜா சாங் நடுவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படத்தை பத்தி ஒரு சுருக்கமா சொல்ற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர். ஸோ அதை வந்து வெற்றிமாறன் சார் பேசினா நல்லா இருக்கும், அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டா போய் சேரும், கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போய் கேட்டோம். ஸோ வாய்ஸ் ஓவர் பேசுறேன்னு இல்லை, நான் முதல்ல படத்தை பார்க்கணும், அப்புறம் தான் என்னால் வாய்ஸ் ஓவர் பேச முடியும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்தா ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த வாய்ஸ் ஓவர் பேசிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவரும் அடுத்தடுத்த நிறைய படைப்புகளுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. பட் அவர் டைம் எடுத்து படத்தை பார்த்து சில சஜஷன்ஸ் கொடுத்தாரு. அதை வந்து வலைத்தளங்கள்ல வந்து சில பேர் வந்து வெற்றிமாறன் சார் வந்து பார்த்தாராம், அவரோட அசிஸ்டன்ட் தான் இவர் அப்படின்னு. இவருக்கு வெற்றிமாறன் சாருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உண்மையாவே அவர் மேல இருக்கிற அன்புனாலையும் நம்ம ஆல்ரெடி அவருக்கு பழக்கம் அப்படின்றனாலையும் வந்து வாய்ஸ் அவர் பேசி கொடுத்து சில சஜஷன்ஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ வெற்றிமாறன் சார், வி லவ் யூ சார். நீங்க தான் சொல்றீங்களா சார்? அது நேற்று ரூம்ல வந்துட்டு போய் படுங்க, நைட்டு தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அப்படிலாம் உட்காந்து எழுதியுமே ஒரு 4 பேரை விட்டேன். அதுல முக்கியமா என்னடா எவ்வளவு உட்காந்து எழுதினாலும் பேரை விட்டுறேன். ஏன்னா நன்றி சொல்லும் போது உழைச்சிருக்கோம்ல ரொம்ப நாள், அவங்களுக்கு நன்றி சொல்லன்றது அவங்க காயப்படுத்தும். ஏன்னா திருப்பி போய் உதவி பண்ணும், அவங்க நமக்கு இல்லை, இன்னும் அடுத்தவங்களுக்கு யாராவது உதவி பண்ணும்போது ஆமா உதவி செய்வோம், பேரை கூட சொல்ல மாட்டானுங்க அப்படின்ற ஒரு மாதிரி ஆயிடும். அது தவறு. மணிகண்டன் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தார். நீங்க ட்ரைலர்ல பார்த்த வாய்ஸ் ஓவர் வந்து மணிகண்டன், தம்பி கதாநாயகன் மணிகண்டன் கொடுத்த வாய்ஸ் ஓவர். அவரும் தேவா சாருக்காக தான் பண்ணார். அது ரொம்ப நன்றி அதுக்கு. அதே மாதிரி இந்த 3 ஆண்டு கால பயணத்துல வந்து எனக்கும் தேவா சாருக்கும் ரொம்ப பக்கபலமா இருந்தது இயக்குனர் விருமாண்டி வெற்றி செல்வன். வெற்றி விருமாண்டி
ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க 2 பேரும் படம் பண்ண இயக்குனர்கள் 24/7 எனக்கும் தேவா சாருக்கும் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்ல மச்சான் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன்டா, அதுல வந்து ரோலிங்ல போயிடுச்சுடா. அதனால அவங்களுக்கு நன்றி. அதான் அந்த 3 பேரும் சொல்லணும்னு நினைச்சேன். சரி, தேங்க்யூ. நன்றி சண்முகம் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரிஷ் கல்யாண் சார், ரொம்ப அழகா பேசுனீங்க. இனிமே டிஎன்டின்னு உங்களை கூப்பிடலாமா சார்? டன், ஓகே, அப்படிதான் இனிமே கூப்பிடணும். ஸோ திபு நின்னன் நைனன், எஸ், தேங்க்யூ வெரி மச் திபு சார். அண்ட் ரொம்ப நன்றி ஹரிஷ் கல்யாண் சார். இந்த தீபாவளி டீசல் தீபாவளியா மாற வாழ்த்துக்கள் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஆல்சோ தேர்ட் ஐ என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து படத்தோட ப்ரொடியூசர் ஆன தேவா சார், தேவராஜலு எம் சார், செல்லம்மா தேவா சார்னு எல்லாரும் உங்களை கூப்பிடுறாங்க, வாழ்த்துக்கள். அண்ட் எஸ்பி சினிமாஸ்ல இருந்து சங்கர் சார், கிஷோர் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி டீசல் தீபாவளியா மாறட்டும். அண்ட் இந்த தருணத்துல என்டையர் காஸ்ட் அண்ட் crew, can we please ask you to step forward for a photograph as our wonderful set of media members. Our team of members from the media press would capture this lovely moment with the entire team of cast and crew of Diesel. And in the தருணத்துல SP Cinemas ஆகட்டும், Third Eye Entertainment ஆகட்டும், entire team சார்பாக பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். to have given us the support. உங்க ட்ரஸ்டுக்கும் உங்க சப்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு முறை ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதும், அதே மாதிரி டீசல் படம் ரிலீஸாகவும் வந்து கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கிற பவர் ஆகட்டும், அது உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த கரெக்டா நீங்க எல்லாருமே ரொம்ப ஜெனுவனா அன்போட பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக from the entire team of Diesel எங்க மனமார்ந்த நன்றிகள். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், thank you very very much. படம் அக்டோபர் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த தீபாவளி டீசல் தீபாவளியா மாறட்டும். அதுக்காக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் to the entire team. Thank you very much. ரொம்ப நன்றி. பிரஸ், மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. படம் அக்டோபர் 17ஆம் தேதி திவாலி ரிலீஸ். எல்லாரும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்